இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் வாங்கி ஒரு 1 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடோ சப்பாத்தி தோசை ஏதாவது வந்து இதில் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து சூடு வந்து பொறுக்க மாட்டேங்குது. ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் மட்டும் சூடாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு வந்து மாறிடும். ஸோ ரொம்ப நேரம் வந்து ஹீட் தாங்குறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் நல்லா வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்து ஆவி பறக்க பறக்க வந்து இருக்கணும். அந்த தண்ணியை வந்து இந்த ஹாட் பாக்ஸில் வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து நல்ல மிதமான சூடு ஆகிற வரைக்கும் அந்த ஹாட் பாக்ஸ்லேயே வந்து இருக்கட்டும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனாலும் சரி இல்லைனா ஆஃபாக ஊற்றுனாலும் சரி, ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஒரு அப்படியே வந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா வெது வெதுன்னு ஆகிற வரைக்கும் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எடுத்து கீழே விட்டுட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பண்ணும்போது உங்கள் ஹாட் பாக்ஸ் வந்து பழைய மாதிரி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சூடு தாங்கும். இது நான் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சூடு தாங்கலை அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி வந்து கொதிக்க வச்சு வந்து ஊற்றிடுவேன். அப்புறம் ஒரு 1 வீக்ஸ் 2 வீக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க.